ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் முருங்கைக்காய் பொரிச்சு கூட்டு தக்காளி ரசம் தான், புளி இல்லாத. அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி போட்டுருக்கேன். பாசிப்பருப்பு வேக வைக்கணும். இது 2 தக்காளி ரசத்துக்கு ஒரு தக்காளியும், புளி இல்லாத தக்காளி ரசம். இது பொரிச்சு கூட்டுக்கு ஒரு தக்காளியும் போட்டு 2 தக்காளி வச்சுட்டுருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 20லேருந்து 25 பீஸ் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பொரிச்சு கூட்டுக்கு. பாசி பருப்பு இதில் வேக போட்டுடலாம். இது வேகட்டும். நான் அதுக்குள்ளே தக்காளி ரசத்துக்கு நான் எப்போதுமே மிக்சியில் அரைச்சுட்டுருவேன். தக்காளி பழத்தை நறுக்கி தக்காளி பழம், ரசப்பொடி, உப்பு 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுடுவேன். அது மாதிரி அரைச்சின்னு காட்டுறேன். இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். பொரிச்சு கூட்டுக்கு பாசிப்பருப்பு போட்டுருக்கேன், மஞ்சப்பொடி போட்டுடுறேன். இதோ தக்காளி ரசத்துக்கு பாருங்க, அப்படி நறுக்கி போட்டு ரசப்பொடியும் உப்பையும் போட்டு அரைச்சுட்டுருவேன் நான் எப்போதுமே. இந்த ரசப்பொடி நானே ஆற்றுல அரைச்சது. தேவையான உப்பையும், ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சிடுறேன். இதோ பாருங்கள், அரைச்சிட்டு தக்காளி ரசத்துக்கு தக்காளி, உப்பு, ரசப்பொடி போட்டு அதுக்கு ஒரே பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ரசம், தக்காளி ரசம் புளி இல்லாத. இது மிளகாப்பொடி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். பச்சை வாசனை ரசத்து கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம பருப்பு வேக போட்டுருக்கோம், எடுத்து அதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துடலாம். பருப்பு வேகட்டும். இங்கே பாருங்கள், தேங்காய் கூட்டுக்கு தேங்காய் 2 பச்சை மிளகா தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் கூட்டுக்கு, பொரிச்சு கூட்டுக்கு. தேங்காய் இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 மிளகா போட்டுருக்கேன். ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இது வெந்தாட்டு இதை எடுத்துட்டு முருங்கைக்காய் போட்டு, முருங்கைக்காய் வெந்தாட்டு தக்காளி பழத்தை 1 நறுக்கி போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சது தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி விட்டதை உப்பு போட்டு கொதிக்க வச்சா கூட்டு ரெடி. அது பருப்பு தண்ணி கொதிச்சோடனே அதுக்கு நம்ம இந்த புளி தண்ணி கொதிச்சோடனே பச்சை வாசனை போகணும் போல, அப்படி பருப்பு கரைச்சி ஊற்றினா அது ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் இது வெந்திருத்து பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா
இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிண்டு அப்புறம் இதில் முருங்காயை வேக போட்டுக்கலாம். இல்லைன்னா முருங்காய் வந்து தீர்த்து போயிடும். ஆனால் இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறது. இது முருங்கைக்காய் வெந்தாட்டு இந்த பாசிப்பருப்பையும் போட்டு உப்பு போட்டு நாம் இந்த தக்காளி பழம் இருப்பதெல்லாம் அரைச்சி நறுக்கி வச்சுருக்க பார்த்தீங்களா, ஒரு பழம் பெரிய பழமாக, இந்த பழத்தையும் போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டோம்னா கூட்டாயிடும். பாருங்கள், முருங்காய் வேக போட்டுடுறேன். முருங்கைக்காய் வேகட்டும். இதை பாருங்கள், மூடி போட்டு வேக வைக்கலாம், வேகட்டும். இதோ பாருங்கள், நல்லா வெந்துருத்து முருங்கைக்காய். இப்போ இந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாம். இது 2 நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். இது தக்காளி, பாசிப்பருப்பு, முருங்கைக்காய் 3 சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா இதாகிடும், சேர்ந்துக்கும். தக்காளியும் நல்லா இதெல்லாம் எசன்ஸ்லாம், தக்காளி எசன்ஸ்லாம் இறங்கிடும், புளிப்பு. இப்போ பாருங்கள், ரசமும் நல்லா கொதிச்சுடுத்து. பருப்பு தண்ணி கரைச்சி விட்டுடலாம். ரசத்துக்கு பருப்பு கரைச்சி விட்டுடலாம். இப்படி நல்லா கரைச்சி விட்டு, இல்லாட்டி வந்து இலையா அப்படி பருப்பு இதாக இருந்துக்கும். இப்படி நல்லா கரைச்சி விட்டுடலாம். ரசத்துக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.
ரசத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் தான் தாளித்து கொட்டணும். ரசம் எந்த ரசம் பண்ணாலும் நெய்யில் தான் தாளித்து கொட்டணும். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு தாளித்து கொட்டேன். கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு எடுத்துன்னு இருக்கேன் ரசத்துக்கு போடுறதுக்கு. நான் எப்போதுமே கடா பெருங்காயம் போடுவேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு 10 மிளகு வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். அதை இந்த கூட்டுக்கே போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விடலாம் மிக்ஸி. என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உண்டு ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை நீங்கள் டச் பண்ணலன்னா ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் ஆல் அப்படின்னு ஒரு பெல்லு காட்டும். அந்த பெல்லை நீங்கள் டச் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் ஆகி நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டது பாருங்கள். கூட்டு ஆயிடுது. பொரிச்சு கூட்டு முருங்கைக்காய் பாசிப்பருப்பு போட்டு பொரிச்சு கூட்டு ஆயிடுது. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தாளித்து கொட்டணும். அதுக்கு இதில் 2 ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சையா தேங்காய் எண்ணெய் இதில் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன்.
எப்போதுமே பொரிச்சு கூட்டுக்கு வந்து தேங்காய் தான் தாளித்து கொட்டணும். அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படியே எனக்கு கெட்டியாகிக்கும், நன்னாயிடு பாருங்க. இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டணும். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுன்றேன். இதுக்கு பருப்பு பொடி, நான் பருப்பு பொடி பெசன்னு சாப்பிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா இருக்கும். பருப்பு பொடி இருக்குது ஆற்றுல, அதனால் வந்து எதுவும் பண்ணலை இப்போதைக்கு. நீ காய் ஒன்றும் பண்ணலை. இதுதான் சமையல் இன்னைக்கு. உளுத்தம்பருப்பு போட்டுன்றேன். தாளிச்சு கொட்டிடலாம் கூட்டுக்கு. இன்னைக்கு சமையல் முருங்கைக்காய் பொரிச்சு கூட்டு, தக்காளி ரசம், புளி போடாத தக்காளி ரசம். பாருங்கோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.